மச்சான் இன்ஸ்டால வந்து இந்த கண்டென்ட் கிரியேட்டர்லாம் பண்றாங்க, இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி ஆகணும்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒரு ஐடியா போடுறேன், ஆனா அது கரெக்டா எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலடா. மச்சான் சேலஞ்ச் வீடியோ தெரியுமா உனக்கு? சேலஞ்ச் வீடியோ தான் இப்பெல்லாம் டாப்பு, அதான் ட்ரெண்டிங்கே. இப்போ எப்படின்னா, நீ வந்து ஒரு பேஜ் ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுங்க, அதை வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணி நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு நீ சொல்லிடணும். சொல்லிட்டா உன் ஃபாலோவர்ஸ் அவங்களாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் வந்து உனக்கு சேலஞ்ச் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த சேலஞ்சை நீ ஒரு வீடியோவில் வந்து செய்யணும், அப்படியே அந்த மாதிரி. சரி, யாரா ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்ல சேலஞ்சு? நம்ம காலேஜ் குரூப் ஒன்று இருக்குது, நம்ம சீனியர் ஜூனியர் எல்லாரும் இருப்பானுங்க. அதில் ஒரு 1000 பேர் இருப்பானுங்க. நான் போட்டு விட்றேன், அதில் ஒரு 10 பேர் கூட சேலஞ்சு கொடுக்க மாட்டான். சரி ஓகே, சரி அனுப்பு, நான் போடுறேன். 3 days later. சேலஞ்ச் மேட்ரு என்னாச்சு? ஆமா, நீ யாருக்கெல்லாம் அனுப்புன? என் காலேஜ் குரூப்லடா. மனுஷங்களாடா அவனுங்களாம். என்னடா அந்த சேலஞ்சுலாம் என்னடா கேளுடா கொஞ்சம். 3 கம்பெனி நூடுல்ஸையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட சொல்றான். அதை தின்ட்டு ஃபுட் பாய்சன் ஆகி நான் போய் சேர்ந்தேன்னா என்ன பண்றது? உருப்படியே அவனா ஒருத்தன் சேலஞ்சு கொடுத்துருக்கான்டா. மூத்திரத்தை குடிங்கிறான்டா, மிளகாத்தூளை சாப்பிட சொல்றான். நோட் நம்பரு அவுத்து போட்டு ரோட்ல ஓடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களாம் என்னடா மனுஷங்களாம்? யாரா இவங்களாம்? நீ என்ன கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலான்னு இந்த ஐடியா குத்தியா, இல்ல எதனா கேஸ்ல மாட்டி உள்ள தரலான்னு ஐடியா குத்தியா? சரி, சேலஞ்சுனா ஏதோ 10 தண்டால் எடுங்க, 30 தண்டால் எடுங்க, இல்ல வேற எதனா பண்ணுங்க, வெயிட் லிஃப்டிங் பண்ணுங்க, இல்ல 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல ஏதோ ஒண்ணு யூஸ்ஃபுல்லா, யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சேலஞ்ச் கொடுத்தா பரவாயில்ல. அதையும் செய்ய எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி.